ஹாய் பாஸ்டோஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ஜாரா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அன்எக்ஸ்பெக்டட் மேரேஜ் வித் கிட்னாப்பரோட 2 ஷார்ட்டோட செகண்ட் பார்ட் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஷார்ட் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துருங்க. நான் சொல்லியே ஆகணும், லவ் யூ லவ் யூ லவ் யூ லாட்ஸ். பிகாஸ் நான் எக்ஸ்பெக்டே பண்ணல அந்த அன்எக்ஸ்பெக்டட் மேரேஜ் வித் கிட்னாப்பருக்கு. அதில் கமெண்ட்ஸில் வந்து அவ்வளோ அவ்வளோ லவ் கொடுத்துருந்தீங்க. அவ்வளோ அவ்வளோ லவ், அவ்வளோ ஹாப்பி. எனக்கு அந்த அந்த டயத்தில் வந்து லைக் என் ஃபேஸ் ஃபுல்லாகவே அப்படி ஒரு மாதிரி ஹாப்பினஸ்ஸால ஃபீல் ஆகியிருந்துச்சு. அதை என்னால் வேர்ட்ஸில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியல. அவ்வளோ லவ் கொடுத்தீங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு, இவ்வளோ லவ் கொடுத்துருக்கீங்க. ஏன்னா நான் வந்து மேபி அதில் ஒரு வேர்ட் சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன். லைக் ஒரு மாதிரி சப்போர்ட் இல்லாத மாதிரி இருக்கா, லைக் அலோனா ஃபீல் ஆகுது, சம்திங் ஏதோ சொல்லியிருந்தேன் போல். அதெல்லாம் மென்ஷன் பண்ணி நீங்கள் ஏன் இப்படி ஃபீல் பண்ணுறீங்க, வி ஆல்வேஸ் சப்போர்ட்டிவ் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா, லாட்ஸ் ஆஃப் லவ். பட்டி குட்டிங்களா, லவ் யூ அண்ணே, லவ் யூ. அப்புறம் இன்ஸ்டாலேயும் நிறைய அப்படியே பேராவாக டிஎம் பண்ணீங்க. உங்களை விட என்னை யாராலையும் ஹாப்பியாக வச்சுக்க முடியாதுடா, உண்மையாக சொல்கிறேன். டு பி ஃப்ரேங்க், இந்த ஃபிக்ஷன் வேர்ல்டில் உங்களை மாதிரி ஹேட்டை கொடுக்க முடியாது. உங்களை மாதிரி யாராலையும் என்னை லவ்வும் பண்ண முடியாது. ஒரு ரிச்சுவல் ஹக் கொடுத்துக்கிறேன் எல்லாத்துக்கும். லவ் யூ அகெயின், லவ் யூ அகெயின் அகெயின், லவ் யூ. ஓகே, கொஞ்சிட்டேன் என் தங்க பிள்ளைங்கள. பிகாஸ் நான் அவ்வளோ ஹாப்பியாக இருந்தேன். இப்போ டேரக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வாட்ஸ்அப் சேனல் வச்சுருக்கேன். இனி நெக்ஸ்ட் போடுற வீடியோக்குள்ளே நம்ம அதில் ஓட்டு எடுத்து என்ன வீடியோ போடலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கலாம். ஸோ மறக்காமல் போயிட்டு வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த பாட்டில் அம்மா அப்பா அம்மா அப்பா அப்படின்னு ரொம்ப ஒரு மாதிரி கண்ணீர் மல்க நின்றுட்டுருக்கா. எப்படி வந்தீங்கம்மா? நம்ம பின்னாடி ஜேகே, ஓய் பொண்டாடி, என்ன அம்மா அப்பா பார்த்தது அழுகிறியா? என்னங்க நீங்க உள்ளவா அப்படின்னு உள்ள கூட்டிட்டு போறாங்க எல்லாத்தையும். அப்போ போனதுமே ஜேகே, என்ன பொண்டாடி ஃப்ளாஷ்பேக் வேணுமா? ஆமாம் வேணும், கண்ணத்தோட பார்க்கலாம் அப்படின்னு வயன் பக்கத்தில் போய் உட்காந்துட்டு அவளோட கண்ணை அப்படியே அழகாக தொடச்சி விட்டுட்டு அவள் ஷோல்டரில் கை போட்டுக்கிறான். அப்போ தயாங் வில்லியமும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க, அண்ட் ஜோவும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க. என்ன ஃபேமிலியோட ஃப்ளாஷ்பேக்குள்ளே போகலாமா அப்படின்னு ஜேகே போகிறான். அப்போ ஃப்ளாஷ்பேக், டீ ஜெயே அழகி வேற அவங்க அம்மா அப்பாவை மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஷோ எனக்கு ஏனே தெரியல, அவள் ஃபேஸில் சேட்னஸை பார்க்கும்போது மட்டும் அந்த சேட்னஸை ஃபுல்லாக மறைக்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு ஹாப்பினஸ்ஸாக எனக்கு கொடுத்துடணும். என்ன பண்ணலாம்? அவங்க வீடு தெரியும், அவங்க ஏரியா தெரியும், அவங்க அம்மா அப்பா, வீட்டில் உள்ளவங்க தானே அம்மா அப்பாவாக இருக்க முடியும். டேய் ஜெயே, பேசாம செஞ்சிரு, ஆஃபீஸ் போகாத, இந்த வேலையை பார்த்துட்டு அப்புறமா ஆஃபீஸ் போய்க்கலாம் அப்படின்னு முக்கால்வாசி தூரம் அவன் ஆஃபீஸ்க்கு வந்திருப்பான். பட் ஸ்டில் அவனோட ஆசை பொண்டாட்டிக்காக அப்படியே காரை யூட்டர்ன் போட்டுட்டு வயனை எங்கே கடத்தினானோ, ஐ மீன் வயனை எங்கே ஐ டு ஐ பார்த்தானோ, அவனோட வாழ்க்கையே இப்போ அழகானதுக்கு காரணமாக இருந்தவளோட வீட்டுக்கு இப்போ அகைன் போகிறான். போயிட்டு அப்படியே வாசலில் நிப்பாட்டி வச்சுருக்கான். இன்னும் அந்த பந்தலெல்லாம் எடுக்கவே இல்லை, அப்படியே தான் இருக்குது. பட் எல்லாமே ஒரு மாதிரி சரிஞ்சு போயிட்டு அப்படி இப்படின்னு அலங்கோலமாக கடந்துட்டுருக்கு. ஜெயே, எனக்கு தெரிஞ்சு சிறப்பால் அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். வாங்கிக்கோ. டீ வாங்கிக்கணுமா? பரவாயில்ல, அழகிக்காக தானே. டேய் வில்லியம்மா, ஒத்தா செத்தரா அன்னைக்கு நான் வீட்டுக்கு வந்ததும் அப்படின்னு அப்படியே தலைவன் ஐயோ அழுதுடா, கண்ணு வேர்க்கணும்ல. அவங்க ஏதாச்சும் திட்டினா மனசு வேற கஷ்டமாயிடுமே, கூலிங் கிளாஸ் எடுத்து போட்டுக்கலாம் அப்படின்னு காரை விட்டு இறங்கிட்டு அழகா மாசா கூலிங் கிளாஸ் எல்லாம் போட்டுக்கிறான். டீ ஜேகே, உன் மாமியார் வீட்டுக்குள்ள என்ட்ரு ஆகுற, வலது காலை எடுத்து வச்சு என்ட்ரு ஆகணும் அப்படின்னு ரைட் கால், வலது நான் ரைட்டு தானே, ஓகே ரைட் கால் எடுத்து வச்சுட்டு அப்படியே உள்ளே போகிறான். அன்னைக்கு மாடி வழியாக ஏறி குடிச்சதுனால ஒன்றும் தெரியல, பரவாயில்ல, வீடு பார்க்க நல்லா பங்கமாக ஃப்ரண்ட் வியூவில் மஜாவாக தான் இருக்கு அப்படின்னு போகிறான். இங்கே யார் என் மாமனார் மாமியார்னு தெரியலையே. இங்கே ஒரு கிளவி உட்காந்து வெத்தலை பாக்கு போட்டுட்ருக்கு. மேபி என் பொண்டாட்டியோட பாட்டியாக இருக்குமோ?
சே பாட்டியா இருந்தாலும் நம்ம மாமியார் கிட்ட தான் பேசணும். அப்ப இந்த பாட்டியும், ஏன்டா பொசக்கட்ட பயல, என்னடா காலங்காத்தால கூலிங் கிளாஸ போட்டுட்டு நிக்கிற? பாட்டி பொசுக்குன்னு அசிங்கப்படுத்தி விட்டுச்சு. பாட்டி ஒன்ற புருஷன் எங்க? நீ நாட்டூராக்கு? ஆமா, உங்க புருஷன் எங்க? ஐயோ ஜெயே, உனக்கு வேற இந்த பாஷெல்லாம் வராதேடா. என்ற புருஷன் 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன விட்டு போயிட்டாரு. ஓ, தாத்தா டெத்தா? அதான் பாட்டி ரொம்ப ஹாப்பியா உட்காந்து வெத்தலை பாக்கு போட்டுட்டு இருக்கா. அவங்க அம்மா பேரு கூட கேட்டு வரலடா ஜெயே. பாட்டி என்னடா நல்லா வெள்ளைக்கார கணக்கா இருக்க, எந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு வந்த? ஒரு பிள்ளையதான் ஆல்ரெடி கல்யாணம் பண்ணிட்டு என் வீட்டில் வச்சிருக்கேனே. பாட்டி, ஏன் நான் உங்களை கல்யாணம் பண்றதுக்காக வந்திருக்க கூடாதா? பாடா பொசக்கட்ட பையில, எனக்கு வெக்க வருது. ஐயோ ஜங்குகா நைஸா பாட்டி கிட்ட பிட்ட போட்டு கேட்டுரு. பாட்டி என்னடா என்னை பத்தி கேட்காதடா, சிறப்படி விழுவும். எல்வா தெரியுமா? எல்வா அந்த அல்வா பிள்ளையாக்கும். அல்வாவே தான். அந்த பிள்ளையோட அம்மா, அந்த பிள்ளையோட அம்மா அதான் நிக்கிறா பாரு பொம்முனாட்டி அப்படின்னு சொல்லி கை காட்டுறாங்க. பார்த்தா வயனோட அம்மா அப்படியே எதையோ கையில கொண்டுட்டு அப்படியே நடந்து போயிட்டு இருக்காங்க கொல்லப்புறம் பக்கமா. ஓஹோ, இதுதான் நம்ம மாமியாரா, வயனோட அம்மா. ஓகே, போய் பேசிடலாம். ஜங்குகா நல்லா வார்ம் அப்லாம் பண்ணிக்கோ. காலில் விழுக வேண்டியது இருந்தால் டொப்புன்னு காலில் விழுந்துரு, அவ்வளோதான். அசிங்கம்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்னு அவனும் அவங்க அம்மா பின்னாடியே போறான். அவங்க அம்மாவும், என்ன யாரோ என்னோட பின்னாடி வர்ற மாதிரி இருக்கு அப்படின்னு திரும்பி பார்த்தா ஜங்கு கூலிங் கிளாஸை கழட்டிட்டு, டீ ஜங்குகா பாக்குறாங்களே, ஆன்டின்னு கூப்பிடுறதா அத்தைன்னு கூப்பிடுறதான்னு வேற தெரிய மாட்டேதேடா. ஆன்டி என்னப்பா, யாரு வேணும் உனக்கு? ஆன்டி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க, என்ன பேமெண்ட் எதுவும் கல்யாணத்துல கொடுக்க வேண்டியது இருக்கா? ஐயோ, என்ன பார்த்தா கல்யாணத்துல பேமெண்ட் வாங்க வந்தவன் மாதிரியா இருக்கு. ஆன்டி நான் வயனை பத்தி பேசணும். அவளை பத்தி பேசுறதுக்கு எதுவும் இல்ல ஆன்டி, நானும் ஒன்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், இப்ப நான் வயனோட புருஷன். அப்ப அவங்க அம்மா கையில வச்சிருந்த அப்படியே கீழே போட்டுட்டு ஜேக்கியோட ஷர்ட் கலர் அப்படியே பிடிக்க வராங்க. ஜேக்கி அப்படியே பேக்வேர்ட் போயிட்டு, ஆன்டி உங்க காலில் விழுகவும் நான் தயங்க மாட்டேன், ப்ளீஸ் முழுசா என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்ல விடுங்க, உங்க பொண்ணு மேல எந்த தப்புமே கிடையாது அப்படின்னு அவங்க அம்மா கிட்ட அப்படியே எக்ஸ்பிளைன் பண்றான். நான் தூக்கம் வந்தது எல்வாவை, ஆனா எல்வாவை விட்டுட்டு உங்க பொண்ணை மாத்தி கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டேன். எஸ், இதுக்கு என்ன போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்றதுனாலும் பண்ணிக்கோங்க. நான் உள்ள போக ரெடியா தான் இருக்கேன். பிகாஸ் உங்க பொண்ணுக்காக. உங்க பொண்ணு நானும் இது நாள் வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்தது கிடையாது. இதுக்கு முன்னாடி உங்க பொண்ணு இருக்காங்கிறதே எனக்கு தெரியாது. இல்ல, எனக்கு புரியலப்பா. எங்க வந்து என்னென்னமோ பேசிட்டு இருக்க, தயவு செஞ்சு வெளியில போ. அவ என் பொண்ணும் கிடையாது, எனக்கு மூத்ததா ஒரு பொண்ணும் கிடையாது. ஆண்டி எனக்கு புரியுது, ஆனா எல்வா இருக்காளே அப்படின்னு வில்லியம் எல்வாவோட போட்டோலாம் காட்டியிருப்பான். தலைவி எப்படி மொட்டை மாடில இருந்து பாக்குறாங்க. ஏய் என்னடி மேல இருந்து நொட்டிட்டு இருக்க, இறங்கி வாடி கீழே அப்படின்னு எல்வாவை பார்த்து முறைச்சிட்டே கத்துறான். அப்போ என்னோட அம்மாலாம், என்ன ஏன் எப்படி கத்துறான், வேற யாரும் ஆம்பளை இல்லையா அப்படின்னு சுத்தி சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப எல்வாவும், போச்சு போச்சு போச்சுன்னு நினைக்கிறேன், அவர் வந்துட்டாரு, எங்க அம்மா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டாரு அப்படின்னு செமையா பயந்துட்டு இருக்க அந்த திருட்டு குண்டு. அப்ப அவ அப்படியே போன் எல்லாம் மறைச்சிட்டு அப்படியே நல்லா எச்சியை விளங்கிட்டு வந்து கீழே நிக்கிறா. அம்மா, எல்வா இவர் என்ன சொல்றாரு? அம்மா அது இல்ல இல்ல, இவர் சொல்றதுக்கு முன்னாடி நம்ம சொல்லிடணும். அம்மா அன்னைக்கு அக்காவை இவர் தாமா தூக்கிட்டு போனாரு, அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு. எனக்கு இப்பதாமா ஞாபகமே வருது, அக்காவை இவர் தான் கிட்னாப் பண்ணிட்டு போனாரு. ஏய் வாயிலே கொடுத்தன்னு வச்சுக்கோ, பள்ளியிலாம் வந்து கிளம்பி மாதிரி ஆயிருவேன். இல்ல, உங்க பொண்ணை கிட்னாப் பண்ணிட்டு போனது உண்மைதான், அது நான் தான். தற்கால எல்வா அவ என் தம்பி வில்லியம்மா லவ் பண்ணா. ஏய் லவ் பண்ணதனடி,
ஆமா 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 லவ் பண்ண நாடி இப்படி நடுங்கிற சே தூ பொண்ணே தம்பி வில்லியம் லவ் பண்ணி தொலைச்சான். அப்புறம் உங்க பொண்ணு இருக்காளே பொண்ண தோ இந்த எல்வா அவளுக்கு ஒரு எக்ஸ் வேற இருந்திருக்கும் போல. பிரேக்கப் பண்ணி தொலைச்சிருக்கா. அவ திரும்பி வந்து அட்டாச் ஆகணும். மானே தேனே பொன்மானே நீ இல்லாம நானும் விழுந்தேனே தவித்தேனேன்னு பல கவிதையை போடவும் அகேன் என் தம்பி வில்லியம்மை கழட்டி விட்டு அவன் எக்ஸு கூட போயிட்டா. ஆனா வில்லியம்க்கு இதுதான் ஃபர்ஸ்ட் லவ். உங்க பொண்ண ரொம்ப புட்டிச்சு போயிட்டு லவ் பண்ணா. கையில பாருங்க எல்வான் டாட்டோ கூட போட்டிருப்பான். நானே அன்னைக்குதான் நோட் பண்ணேன். ஆனா அவளை அசால்ட்டா கழட்டி விட்டுட்டு அவன் எக்ஸ் கூட பேச்சப்பானா நான் விட்டுருவேனா? என் தம்பி செல்வா எனக்கு கிடைக்கல, அதனால இந்த உலகத்துல வாழ்றதுக்கு எனக்கு தகுதி இல்லைன்னு அவனோட உயிரை அவனே முடிச்சுக்க பார்த்தா. ஒரு அண்ணனா என் தம்பியை சாக விட்டு வேடிக்கை பார்க்குற அளவுக்கு நான் ஒன்றும் கிறுக்கம் கிடையாது. அதனாலதான் என்ன செஞ்சாச்சும் எல்வாவை உன் கூட சேர்த்து வைப்பேன்னு. உங்க பொண்ணு எல்வாவோட போட்டோவை நான் பார்த்ததே கிடையாது. நான் கிட்னாப்பர்லாம் கிடையாது. ஒரு குரூப்ல ஒன் ஆஃப் த ஷேர் ஹோல்டர். என் தம்பிக்காக அவசரமா வந்தேன். இவளோட ரூமை தான் காட்டினான் என் தம்பி. ஆனா அன்பார்ச்சுனேட்லி அந்த ரூம்ல உங்க பொண்ணு, அதாச்சும் கல்யாணம் ஆக போற உங்களோட மூத்த பொண்ணு வயன், அவ தூங்கிட்டு இருந்திருக்கா. நான் அவ தான் எல்வா நினைச்சு கடத்திட்டு வந்துட்டேன். அப்புறமா தான் தெரிஞ்சது அவ எல்வா கிடையாது, வயன். அவளுக்கு எனக்கு கல்யாணம் அண்ட் அட் த சேம் டைம் முகூர்த்தம் சீக்கிரமாவே ஏர்லி மார்னிங் அவளோட கல்யாணமும் முடித்து போயிடுச்சுன்னு. அப்புறம் என்ன, இந்த எல்வா மேல எனக்கு இன்னும் கோவம். ஆனா அவங்க மூத்த பொண்ணு இருக்காளே, அவ ரொம்ப அழகு, ரொம்ப ரொம்ப சமத்து. அழுதுட்டே இருந்தா எல்லாரும் தப்பா நினைப்பாங்கன்னு. அதனாலதான் உங்க மூத்த பொண்ணுகிட்ட, அதாச்சும் இப்ப என் பொண்டாட்டியா இருக்கு வயன், அக்காவை கல்யாணம் பண்ணிட்டாரா? அவகிட்ட போனை கொடுத்து அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி நான் ஓடிலாம் போகல, ஏன்னா ஒருத்த கிட்னாப் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்ல சொன்னேன். ஆனா நீங்க என்ன பண்ணீங்க? அப்புறம் டேனியலோட அம்மா பொம்பளையாவ நல்லா வாயில வருது, என்னம்மா வார்த்தை யூஸ் பண்ணி திட்டுறாயா வயன. அப்புறம் நீங்களும் அவளை புரிஞ்சுக்கல. அவளோட வாழ்க்கையை நான் தானே கெடுத்தேன், அதான் அவளே நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு ஃபிளாஷ்பேக் எல்லாம் சொல்றான். ஏய் இல்வா, ஏய் இங்க பாருடி, இப்போ உங்க அக்கா என் பொண்டாட்டி, வில்லியம்மா விட்டு நீ அங்கேயும் போக கூடாது. சொல்லு பாக்கலாம், யாருடி மோ எக்ஸு? அது வந்து எக்ஸ ஏமாத்திட்டு போயிட்டான். எக்ஸ ஏமாத்திட்டு போயிட்டானா? வேணும்டி, உனக்கு வேணும் தான். ஏமாத்திட்டு நொட்டிட்டு போயிட்டானா? உனக்கு வேணும் தாண்டி, நல்லா வேணும். இல்லை அப்படி சொல்லாதீங்க அப்படின்னு அவள் அழுக ஆரம்பிச்சிடுறா. பிகாஸ் கண்டினியூஸா வந்து ஃபோன் வந்துட்டே இருக்கிறதுக்கு வந்து இவகிட்ட கொஞ்சம் பணம் கேட்டிருப்பான். அதை அவள் கொடுத்ததுமே அவளை விட்டு அகெயின் பிரேக்கப் பண்ணிட்டு போயிருப்பான். இவன் மறுபடியும் வந்தானேன்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணியிருப்பா. பட் இது எல்லாமே ஃபேக். கொஞ்சம் மணி தேவைப்பட்டுச்சு, அகெயின் இவகிட்ட பேசினா அந்த மணி எல்லாம் கிடைச்சிரும்னு அந்த ஒரு பர்பஸ்க்காக மட்டும்தான் எல்வா கிட்ட அகெயின் அவனோட எக்ஸ் பேசியிருப்பான். இப்போ அவனோட வேலையை காட்டிட்டு அவன் அகெயின் இப்போ கரண்டா இருக்க கேர்ள் ஃப்ரெண்ட் கூட அப்படியே போயிடுறான். கருமாந்திர காதல் கதையெல்லாம் கேட்கறதுக்கு நான் இங்க வரலடி. இங்க பாருங்க ஆன்டி, இப்போ கூப்பிடுறதுல தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். அத்தை, நீங்க தான் என்னோட அத்தை. பிகாஸ் ஃபோயன் தெய்வம், என்னோட தெய்வமே அவதான். அவளை நீங்க தானே பெத்தீங்க, அப்ப நீங்க எனக்கு அத்தை தான். உங்க பொண்ணு, அதாச்சும் என் பொண்டாட்டி, என் கூட என்னோட வீட்டுல சேஃபா இருக்கா. உங்களுக்கு பார்க்கணும்னு தோணுச்சுன்னா ஈவினிங் ஒர்க் முடிஞ்சதை உங்களை பிக்கப் பண்ணிட்டு என்னோட வீட்டுக்கு கூப்பிட்டு போவேன். உங்களை நினைச்ச ஒவ்வொரு நாளும், டிஜேயே கல்யாணம் ஆகிய 2 நாள் தான் ஆகுது. ஓகே, 2 நாளும் அவங்கள பார்க்காம கஷ்டப்படுறா. முக்கியமா அம்மா எல்வா. வசியமான புத்தி தெரிஞ்சிச்சு எல்வா. உங்க அக்கா இவங்கிட்டலாம் வரமாட்டா, கொன்னவு கூட கண்டுறாத, என் பொண்டாட்டி உங்ககிட்ட பேசுவான்னு. அப்ப அது எல்லாத்தையுமே பேசுறான். பேசிட்டு ஆன்டி இதான் என்னோட நம்பர், தோணுச்சுன்னா கால் பண்ணுங்க, நான் ஈவினிங் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அவனோட விசிட்டிங் கார்டு மட்டும் கொடுத்துட்டு அகைனோட ஒர்க் பார்க்கறதுக்கு அவனோட ஆஃபீஸ் நோக்கி டிரைவ் பண்ணி போயிட்டு இருக்கான். டிஜேயே நீ பாட்டுக்கு பேசிட்டு வந்துட்ட, செல்வா வர நல்லா கல்வி ஊத்துறேன். மூஞ்ச பத்தியாதுக்கு
ஷெல்வா, என் வாயினோட கால் தூசு கூட நீ பெறமாட்டடி. கால் தூசுக்கு கூட பெறமாட்ட. சி ஷச்ச. ஆனா பரவாயில்லடி, ஒன் சைடு உனக்கு கழுவி கழுவி ஊத்துனாலும் இன்னொரு சைடு உனக்கு தேங்க் தான் பண்ணணும். பிகாஸ் உன்னாலதான் எனக்கு என்னோட எல்வா எனக்கு கிடைச்சிருக்கா. அதாண்டி. டேய் ஜங்குகா, நீ பாட்டி ஏதோ பெரிய மயிறு மாதிரி உங்க மாமியார்கிட்ட கொடுத்துட்டு வந்துட்ட. உன் மாமியார் பெருசா ரியாக்ட் பண்ண மாதிரியும் தெரியல. கால் பண்ணுவாங்களா? எப்படியாச்சும் பண்ணிடணும். பண்ணாதான் என் அழகிக்கு ஹாப்பியா இருக்கும். அவ ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுவா. அப்படின்னு அதே யோசிச்சுட்டு ஆஃபீஸ் போயிட்டு அப்படியே ஒர்க்லாம் பார்த்துட்டு இருக்கான். அப்ப தயாங் கரெக்டா பைக்ல இருந்து வர்றான். அப்ப ஜேகே ஒர்க் பார்த்துட்டு இருக்கும்போது தயாங் அவனோட இடுப்புல கை வச்சுட்டு அப்படியே ஜங்குக்கு பார்த்து முறைக்கிறான். யார் இது? டே தயாங்கா, மயிராங்க வந்துடும் நல்லா வாயில. உன்னுடைய பார்த்ததை நான் விட்டு போயிடலடா. இல்லடா, அது கொஞ்சம் பேச வேண்டியதெல்லாம் இருந்துச்சு, அதான். பொன்னாடி வந்துட்டா ஃப்ரெண்ட், அவ்வளோதான். இன்னைக்கு காளான் சாப்பிடவா? நல்லா வந்துடும். ஏதாச்சும் கூப்பிட்டேன்னு வச்சுக்கோ. போ உன் பொன்னாடி கூப்பிட்டே போய்க்கோ போ அப்படின்னு அவன் கோச்சிட்டு அப்படியே போயிடுறான். ஜேகே அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு போட்டோ எடுத்தாங்கல்ல, அப்ப கூட ஒயன் ஜேகேவே பார்த்துட்டு இருந்திருப்பாளே. அந்த பிக் அப்படியே வால்பேப்பரா செட் பண்ணிட்டு அவளே அப்படியே உத்து உத்து பார்த்துட்டு இருக்கான். பா கண்ணா, அது நல்லா திராட்சை பழம் மாதிரி இருக்கு. சின்னாடி கண்ணு செம்ம அழகா இருக்கு. என் பொண்டாட்டி அழகி அப்படின்னு போனை உத்து பார்த்துட்டு அதுக்கே முத்தம் கொடுத்துட்டு இருக்கான். அழகிடி நீன, கியூட்டு, செம கியூட்டு. அப்போ தயாங் பார்த்துட்டு இதெல்லாம் வீடியோ எடுத்துட்டு அப்படி குரூப்ல போட்டு விட்டுறான். குட் மார்னிங் எவ்ரி ஒன். இவ்வளோ நாள் உங்க பாஸ்க்கு கல்யாணம் ஆகலன்னு தானே நினைச்சிட்டு இருந்தீங்க. அவருக்கு கல்யாணம் ஆகிருச்சு. எல்லாரும் இன்னைக்கு நான் காலைல பைக்ல வரும்போது ஏன் பைக்ல வந்தேன்னு கேட்டீங்கல்ல. பிகாஸ் உங்க பாஸ் தான் என்ன பைக்ல வர சொன்னாரு. நான் உங்கள் தயாங் அப்படின்னு ரொம்ப ஃபன்னியா. பிகாஸ் அவன் ரொம்ப பாஸ் மாதிரி அந்த மாதிரிலாம் ட்ரீட் பண்ண மாட்டான். அவனுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட பீப்புள் இருப்பாங்க. அவன் அந்த ஆஃபீஸ்க்கு ஃபுல்லாக பாஸ் கிடையாது, ஒன் ஆஃப் த ஷேர் ஹோல்டர். பட் அவனை குட்டியாக பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருக்கான். அப்போ ரொம்ப ஃபன்னியாக தான் அந்த குரூப் சாட் போயிட்டு இருக்கும். ஸோ தயாங்க இப்படிலாம் ஃபன்னியாக வீடியோ எடுத்து போட்டதும் கீழே ஃபுல்லாக அப்படியே எம்ப்ளாயிஸ் எல்லாரும் ஃபன்னி எமோஜிஸாக அனுப்பிட்டு இருக்காங்க. அப்போ என்னது இது, வேலை பார்க்கும்போது எத்தனை மெசேஜஸ் அப்படின்னு எடுத்து பார்த்தா ஆஃபீஸ் குரூப்ல தயாங் ஃபன்னியா அனுப்பி விட்டது எல்லாமே இருக்கு. ஜேகே அப்படியே உத்து முத்தம் கொடுத்ததுன்னு எல்லாமே இருக்கு. இதை ஆன்டி ஜோக்கு அனுப்பிவிட்டு போயன், அதான் என் அண்ணி, அவகிட்ட போட சொல்லுவோம். என்னதான் என் ஃப்ரெண்டா இருந்தாலும் அவன் எனக்கு தங்கச்சி அண்ணியான்னு தெரியலையே, சரி ஓகே அப்படின்னு ஜோக்கு அனுப்பிவிட்டு அப்படியே வாய்ஸ் நோட் போடுறான். ஜோ, இங்க பாருங்க, இந்த பயமில்ல உங்க பொண்டாட்டி வீட்டில் இருக்கும் போது இங்கே ஆஃபீஸில் ஃபோன் வழியா மொத்தம் கொடுத்துட்டு இருக்கேன். அந்த பிள்ளையோட ஃபோட்டோவை பார்த்துட்டு அந்த பிள்ளைகிட்ட அதை காட்டுங்க. அப்போ ஜோ பார்த்துட்டு செம்ம ஸ்மைல் வருது அவங்களுக்கு. பிகாஸ் ஜேகே இதுக்கு முன்னாடி லைக் டெரர் சைட் பார்த்துருப்பாங்க, கேரிங் சைட் பார்த்துருப்பாங்க. பொண்டாட்டி வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சைடை எல்லாருமே இப்போ தானே பார்க்குறாங்க. என்னடா அது, ஆஃபீஸில் இருந்து இவ்வளோ மெசேஜ் வந்திருக்கு அப்படின்னு எடுத்து பார்த்தா ஃபர்ஸ்ட் வீடியோவே ஜேகேவோட தான். தயாங் போய் அப்படியே பிடிச்சி போட்டுட்டு கீழே வாய்ஸ் நோட்டை வேற அனுப்பி வச்சிருக்கான். ஒரு வாய்ஸ் நோட், 2 வாய்ஸ் நோட்டா அப்படின்னு வீடியோவை பார்க்குறான். ஆட்டா பாவி, என் வயனுக்கு மொத்தம் கொடுத்தது ஆஃபீஸ் ஃபுல்லாக என் மானத்தை பறக விட்டானே. ஏதோ வாய்ஸ் நோட் போட்டிருக்கான் அப்படின்னு கேட்டா தயாங் பேசின வாய்ஸ் நோட். டே, நானும் உங்கள் தேவா மாதிரியா பண்ணிட்டு இருக்கா? கீழே என்னமா போட்டிருக்கானே. காய்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா காய்ஸ், உங்க ஷேர் ஹோல்டர், அதாவது உங்க பாஸ் இல்ல, ஒரு கிட்னாப்பர். இத வச்சு ஒரு எஃப்எஃப் எடுக்க போறோம். எஃப்எஃப் டைட்டில் தெரியுமா? அதான் ஃபன் ஃபிக்ஷன் ஸ்டோரி. தெரியாதா? அதனோட டைட்டில் அன்எக்ஸ்பெக்டட் மேரேஜ் வித் கிட்னாப்பர். எஸ், உங்க பாஸோட ஸ்டோரியை யாரெல்லாம் புக்கா எழுத விருப்பப்படுறீங்களோ எனக்கு பர்சனலி டிஎம் பண்ணுங்க, என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் இன்ஸ்டாகிராம் ஐடி எல்லாம் போட்டு வச்சிருக்கான். ஜேகேக்கெல்லாம் அப்படியே ஷேம் பப்பி ஷேமா போயிடுது. அட பாவி தயாங்கா, ஷமானத்தை இப்படி ஒட்டு மொத்தமா பறக விட்டுருக்கியே அப்படின்னு. ஸோ அட்லாஸ்ட் ஒரு 3 மணி இருக்கும். அண்ணன் நம்பர்ல இருந்து கால் வருது. ஜேகேக்கு இந்த மாதிரி நிறைய வரும். அட்டன் பண்ணி பேசுறான். பார்த்தா ஒயனோட அம்மா தான். ஃபைனலி
அவங்க எப்படியோ மனசு மாறி தன் பொண்ணை பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க. பிகாஸ் அவங்களுக்கு புரியுது இந்த மாதிரி தன்னோட பொண்ணு மேல எந்த ஒரு தப்பும் இல்லைன்னு. இப்போ ஜேகேலாம் செம்ம குஷியாகிட்ட ஆஃபீஸ்ல இருந்து கிளம்பி அவங்கள பிக்கப் பண்றதுக்காக போறான். அப்ப அவங்களும் வந்து ஏறிக்கிறாங்க. ஆண்டி கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க, எல்வா எங்க? அவ வேண்டாம்ப்பா, இல்ல அவளையும் கூட்டுவாங்க. இல்லப்பா, என் பொண்ணோட வாழ்க்கையே போயிடுச்சு. வாழ்க்கை போல வாழ்க்கை கொடுத்துருக்கா. ஒரு சைடு அவன் எனக்கு நல்லதான் ஆண்டி பண்ணிருக்கா, அவளையும் கூட்டுவாங்க அப்படின்னு சொல்றான். அப்ப ஆண்டியும் அப்படியே எல்வாவை கூட்டிட்டு வர்றாங்க. பார்த்தா தலைவி நல்லா கண்ணை வீங்க போய் வந்திருக்கா. அவங்க அம்மா பிடிச்சி நல்லா சாத்திருப்பாங்க போல. அப்படியே ஜேகேவை பார்த்து முறைச்சிட்டே வர்றா. ஷனலுக்கு ஷனை பார்த்து முறைகிறா, கொன்ன நோண்டி கையில கொடுத்துருவேன். முறைக்கிற வேலைலாம் என்கிட்ட வச்சு கூடாது, புரியுதா அப்படின்னு சொல்லி கத்து விடுறான். ஆனா அவளுக்கு வந்து ஜேகேவை பார்க்கும்போது ஒரு சின்ன பயம் அவளுக்குள்ள இருக்கதான் செய்யுது. ஸோ எண்ட் ஆஃப் த ஃபிளாஷ்பேக். அப்போ வயன் இதெல்லாம் கேட்டுட்டு ஜேகேவை இன்னும் அதிகமா லவ் பண்ண ஸ்டார்ட் பண்றா. அது அவ கண்லையும் அவ கண் வழியா ஜேகேவை பார்க்குற அந்த ஒரு பார்வையிலும் தெரியுது. வயன் இப்போ உங்க அம்மா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண. எல்வா ஆண்டி, எல்வா என்ன உள்ள காணோம்? அவ வரலன்னு சொல்லி கீழே கார்லயே இருந்துட்டாப்பா. சரி நான் பாத்துக்கிறேன். ஃபயன் போ, அம்மா ரூம் கூட்டு போ, டைம் ஸ்பெண்ட் பண்ணேனா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு கீழே வர்றான். டேய் வில்லியம், டே அரஜான் மண்டியா, இங்க வா. அண்ணன் தேங்க்ஸ்ண்ண. என்ன தேங்க்ஸா? நல்லா கேவலமா கேட்டுருவேன் கம்மனாட்டி. அசிங்கமா கெட்ட வார்த்தையில கிளியணும் தான் வந்த. டேய் செல்வா மயிரன்னா பெருசாவ உனக்கு? ஏஞ்சலு அடிச்சு வாய் மூடு. அடிச்ச வாயெல்லாம் உடச்சிட வேண்டாம் நானு. செல்வா மயிருவானு போ, ஆள் கீழே தான் நிக்கிறா. இரு, ஃபர்ஸ்ட் நான் போவேன், அப்புறமா நீ வரணும் அப்படின்னு தயங்கா கூட்டிட்டு தான் அப்படியே கீழே போறான். டேய் தயங்கா, இன்னைக்கு அவளை கதற விடணும்னா மச்சான் நீ சொல்லிட்டல்ல, கதற விட்டுடலாம். அவளை கதற விட்டு வந்து அடுத்து நீ தாண்டா தயங்கா. ஆபீஸ்ல மானத்தையும் அப்படியே பறக்க விட்டல, அடுத்து நீ தான் அப்படின்னு தயங்க மிரட்டிட்டு இருக்கான். அப்ப கீழே வந்த எல்வா அப்படியே ஒரு ஓரத்துல அப்படியே கார்ல உட்காந்துட்டு ஒரு மாதிரி அழுக வருது, ஆனா அழுக முடியலங்கிற மாதிரி உட்காந்துட்டு இருக்கா. இப்ப ஜேகே வேணும்னே வந்துட்டு என் காரை விட்டு இறங்குறாளான்னு பாரு அப்படின்னு விண்டோஸ் அப்படியே கீழே இறக்க விட்டுட்டு, டீ தயாங்கா போன ஒண்ணு தெரியுமா? முட்டை மூஞ்சின்னு கேள்விப்பட்டிருக்கியே, நேரில் பாத்துறியா? மச்சான் முட்டை மூஞ்சியா? எப்படி மச்சான், ஒரு சைடு வீங்கி இருக்குமா? ஐய நான் பார்த்ததே இல்லையே மச்சான். இதோ பாக்குறியா, லைவா காட்டுறேன் அப்படின்னு காட்டுறான். எல்வாக்கு டென்ஷன் ஆகுது. இப்ப உங்களுக்கு என்னதான் வேணும், எதுக்கு என்ன போட்டு இப்படி படுத்துறீங்க எல்லாரும் அப்படின்னு அழுக ஆரம்பிச்சிடுறா. ஆனா ஒன்னா அழுதுருவா. ஏய் இப்பயாச்சும் நீ என்ன தப்பு பண்ணான்னு புரிஞ்சுதா? ஜங்குக் எனக்கு புரிஞ்சிருச்சு, ஜேகே நீ பொண்டாட்டியோட கூப்பிட மாட்டா, வாய்கையெல்லாம் உடச்சிருவேன். அப்ப என்னன்னு கூப்பிடணும்? சிவ வேற எனக்கு குழந்தையாலும் ஆகி போயிட்டா. சரி ஏய் அவனை கேட்பேன், உண்மையை சொல்லன்னு வச்சுக்கோ. இல்ல நான் உண்மையை சொல்லிடுவேன். வில்லியம் என்ன லவ் பண்றியா? இனிமே வில்லியம் வந்ததுக்கு அப்புறம் எக்ஸ கூப்பிட்டான் மயிரை கூப்பிட்டான்னு திரும்பி போனோன்னு வச்சுக்கோ, அங்கேயே வெட்டி போட்டு வந்துருவேன் உன்னையும் எக்ஸையும், புரியுதா? புரியுது, நான் ஏதோ போயிட்டேன். அந்த பயம் இருக்கணும். எதுக்கு போன? இல்ல நாங்க 2 பேரும் எடுத்த போட்டோலாம் வில்லியம்க்கு அனுப்பி பிரேக்கப் பண்ண வச்சிருவேன் பயம் காட்டினா. அதோட போயிட்டீங்க மேடம் மாட்டிக்கிட்டு. சாரி. என்கிட்ட சாரி சொல்லி தொலையாத. ஏய் வில்லியம் வாடாயிச்ச, வந்துருவான் ஏஞ்சலும் மயிரில், வா வந்து என்னன்னு கேளு அப்படின்னு வில்லியம் வந்து சாரி எல்வாவை பார்த்துட்டு அப்படியே வந்துட்டு இருக்கான். எல்வா ஏச்சி ஒப்பார வைக்கிறதுடா நாயே போ அப்படின்னு எல்வாவை கட்டி பிடிச்சி அவன் அழுதுட்டு இருக்கான். அப்ப மேல அப்படியே வயனெல்லாம் பேசிட்டு அவங்க அம்மா அப்பா எல்லாமே பேசிட்டு, மா நான் தெரியாமல அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனா ரொம்ப நல்லவரா இருக்காருமா. டேனியல் என்னமாச்சு? அப்பதான் அவங்க சொல்றாங்க கல்யாணம் நின்று போயிடக்கூடாதுன்னு. டேனியல் ஆல்ரெடி பெரியம்மா பொண்ணு ஒருத்தவங்க இருப்பாங்க, அந்த பொண்ணுக்கு அப்படி கட்டி வச்சுட்டதா சொல்றாங்க. 2 பேரும் இப்போ ஹாப்பியா லைஃப்பை லீட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு. அப்பா நல்லது, நான் கூட கவலைப்பட்டுட்டே இருந்தேம்மா, எனக்கு ஒரு நல்ல லைஃப் அமைஞ்சிருச்சு, ஆனா டேனியலுக்கு ஒரு நல்ல லைஃப் அமையலையேன்னு. இப்போதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. அந்த எல்வா சனியோ எங்கம்மா? அவ கீழே இருக்காமா,
அப்படின்னு அவங்க அம்மாவும் அவளை அடியை போட்டது எல்லாத்தையும் சொல்கிறாங்க. பேசாமல் வில்லியம்கே கல்யாணம் பண்ணி வச்சிருங்கம்மா. இந்த ஃபேமிலி ரொம்ப அழகான ஃபேமிலி. நானும் இருக்கேன்ல, ஏதாச்சும் ஒரு சேட்டை பண்ணட்டும், இப்படி கணத்தை திருப்பி எடுத்துடுறேன் அப்படின்னு அவங்க அம்மா கிட்ட எல்லாமே சொல்லிட்டு பேசிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடுறாங்க எல்லாரும். அப்படி ஈவினிங் ஆகுது, ஒரு 6:30 அந்த மாதிரி. இப்போ ஜேகே அப்படியே வைன் பக்கத்தில் வந்து உட்காடுறான். பொன்னாட்டி ஹாப்பியா? ஜேகே என்ன சொல்லுங்க. அது அது எங்கள் பக்கத்தில் வாங்கலை. வந்துட்டேன். அது இன்னும் பக்கத்துலையா? வரேன். இன்னும் பக்கத்தில். இப்போ சொல்லுங்க. தேங்க்ஸ். இந்த தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு தான் எப்படி பக்கத்தில் வர சொன்னீங்களா? அப்போது ஜேகேயோட நாடியை பிடிச்சிட்டு அவள் ஜேகேயோட கன்னத்தில் போயிட்டு அப்படின்னு ஒரு முத்தை கொடுக்குறா. ஜேகேக்கு சரியான ஷாக்கு. மேடம், ஒன்ஸ் அகெயின் ரிப்பீட்டடாக கிடைக்குமா அப்படின்னு ஒரு மாதிரி வெக்கப்பட்டுட்டே கேட்குறான். அப்போ ஒயின் அப்படியே வெக்கத்தில் அப்படியே எழுந்து வெளியில் ஓடி பால்கனியில் போய் நிற்கிறா. அப்போது அழகாக சன்னும் செட் ஆகிட்டு இருக்கு. அந்த சன் அப்படியே முக்கால்வாசி செட் ஆகிட்டு, அந்த கால்வாசி மட்டும் அந்த கிளவுடோட அழகாக தெரியுது. அப்போ ஒயினை ஜேகே பின்னாடி இருந்தால் நல்லா கட்டி பிடிச்சிட்டு அவள் காதை பக்கத்தில் போயிட்டு, பொன்னாட்டி என்னங்க கோசுது? நம்மளோட லைஃப் ரொம்ப அழகானதில்ல, அன்எக்ஸ்பெக்டட் டெஸ்டினி. எனக்கு நீயும் உனக்கு நானும் கிடைச்சிருக்கோம். எக்ஸ்பெக்டடாக கிடைச்சா கூட எனக்கு எப்படி அழகான ஒரு ஒய்ஃப், மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரோன்னு சொல்லுவாங்க. ஆனால் இறைவன் எதிர்பாராமல் எனக்கு ஒரு வரத்தை கொடுத்தா. அந்த வரத்தில் கிடைச்சவ தானே இல்லை, அந்த வரமே நீ தாண்டி அப்படின்னு அவளை கட்டி பிடிச்சிட்டு அந்த சன்செட் வியூவை நல்லா ரசிச்சுட்டு, என்ன ஒன்று கேட்கட்டுமா? என்னம்மா, என்ன கேட்கணும் உங்களுக்கு அப்படின்னு முன்னாடி திரும்பி ஜேகேயோட நெஞ்சு மேலே சாஞ்ச மாதிரி கட்டி பிடிச்சிக்கிட்டே, இப்போ கேளுங்க, என்ன கேட்கணும்? என் கூட ஹாப்பியாக இருக்கியாடி? உன்னை ஹாப்பியாக வச்சிருக்கேனா? ஏன் திடீர்னு இப்படி கேட்குறீங்க? ஆஃபீஸ் போயிட்டு வரேன்னு போனல்ல, வரும்போது இதெல்லாம் வாங்கிட்டு வாங்கன்னு எதுவும் சொல்ல மாட்டியா? என்ன, எனக்கு என்ன கேட்குறதுனே தெரியலையே. அதான் எல்லாமே நீங்களே வாங்கி கொடுத்துறீங்க, ட்ரெஸ்ஸு, புடவை, சாப்பாடு. வேற எனக்கு என்னம்மா வேணும்? எதுவுமே வேணாமாடா தங்கம். எனக்கு எதுவுமே வேண்டாம். அப்போ இது அப்படின்னு மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்திருப்பான். அதை எடுத்து காட்டுறான். கல்யாணம் ஆகி அடுத்த நாள் பொன்னாடி தலையில மல்லிகைப்பூ இல்லைன்னா பார்க்குறவங்களாம் என்ன தப்பா பேசுவாங்க. பார்க்குறவங்கள விட எனக்கு என் பொன்னாடி மல்லிகைப்பூ வச்சு பார்க்கும்போது ஆசையாக இருக்கும் அப்படின்னு அழகாக மல்லிகைப்பூலாம் வச்சு விடுறான். அப்போ ஒயன் அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டே, பக்கா ஹஸ்பண்ட் மெட்டீரியல். அப்போ அவள் திருப்பி ஒயனை பக்கத்தில் இழுத்துட்டு அவள் இடுப்பில் கை வச்சுட்டு, பக்கா ஒய்ஃப் மெட்டீரியல் தான் அப்படின்னு 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படியே சிரிச்சுக்கிறாங்க. அப்படியே ஃபேமிலி ரொம்ப ஹாப்பியாக போகுது. அப்போ அப்படியே ஆஃபீஸ் முடிச்சுட்டு ஒரு நாள் கிட்ட ஜேகே ரொம்ப வேகமாக கத்திட்டே வர்றான். பொண்டாட்டி எங்கே இருக்கு? பொண்டாட்டி என்னாச்சுங்க? ஏன் இவ்வளோ அவசரம்? என்னாச்சு? ஏன் இவ்வளோ கோவமா அது வர மாதிரி இருக்கு? சீக்கிரம் வா. என்னாச்சு? சீக்கிரம் வாடி. என்னாச்சு? ஏன் அவர் இவ்வளோ அவசரமாக கூப்பிட்டுட்டே இருக்காரு? ஐயோ வாடி, உனக்கு ஒன்றும் தெரியாது வா. என்னங்க? உனக்கு ஒன்று தெரியுமா? என்னது? இங்கே வா. பார்த்தா இன்னைக்கு ஒயினோட ஃபேமிலிஸ் எல்லாரும் அப்படியே வந்திருப்பாங்க. இந்த 1 வீக்கா 2 பேராலே அந்த அளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணவே முடிஞ்சிருக்காது. சொல்லப்போனால் ஜேகேவால் ஒயின் பக்கத்தில் நெருங்க கூட முடிஞ்சிருக்காது. ஒயின் வீட்டில் உள்ள குட்டீஸ் எல்லாம் ஒயின் கூட தான் தூங்குவான்னு ஜேகேவை ரொம்ப காய போட்டிருக்குங்க. அப்போ பரபரப்பாக ஆஃபீஸ்லேருந்து வந்து ஒயின் கிட்ட ஏதோ சொல்கிற மாதிரியே அவளை ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போய் கதவை சாத்திடுறான். இப்போ கதவை சாத்தும் போது கதவுலேருந்து ஏதோ தொங்கிட்டு இருக்கு. பார்த்தா ஒரு போர்டு. எல்லாத்துக்கும் வணக்கம், நான் தான் உங்கள் மருமகன் ஜேகே பேசுகிறேன் ஆண்டி. இங்கே பாருங்க, குழந்தை வேணும், பேர குழந்தை வேணும்னு ஆசை இருக்கும்ல. ஆசை இருந்தால் மட்டும் பத்துமா? எங்கள் 2 பேரையும் சேர வேணும்ல. ஆதலால் குழந்தை பிறகுற வரைக்கும் எங்கள் 2 பேரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. குட்டீஸ், குட்டி பாப்பா வேணுமா என்ன? பொம்மை குட்டி வேணும்ல. அப்போ எனக்கா என் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆட்டியா அப்படியே எழுதி போட்டு வச்சிருக்கான். எல்லாரும் பார்த்துட்டு அப்படியே சிரிக்கிறாங்க. என்னங்க, என்னாச்சு சொல்லுங்க
ஆஃபீஸில் எனக்கு எதுவும் நடந்ததா? பெரிய விஷயம் நடந்ததுடி அப்படின்னு அவன் அப்படியே மேலே போட்டிருந்ததெல்லாம் கழட்டிட்டு ஒயன் பக்கத்தில் வர்றான், டையை லூஸ் பண்ணிட்டு. அப்போதான் அவளுக்கே புரியுது, ஆஹா பெரிய விஷயமா? என்னன்னா சொல்லட்டுமா? சொல்லு பார்க்கலாம். நான் வெளியில போயிட்டு வந்து சொல்லட்டுமா? வெளியில போகாமலே சொல்லலாமே பொண்டாட்டி அப்படின்னு அவளை தூக்கிட்டு போயிட்டு அப்படியே போடுறான். அவ்வளோதான், 2 பேர்த்துக்கு இடையிலான அந்த முனங்கல் சத்தம், அப்புறம் 2 பேரும் சந்தோஷமா சிரிக்கிறது, வழியில கத்துறது, அப்படியே நிறைய சத்தம் மட்டும்தான் அப்படியே கேட்டுட்டே இருக்கு மாறி மாறி. அட்லாஸ்ட் 2 பேரும் உடம்புலையும் அவ்வளோ காயங்கள். ஆனால் அந்த காயங்கள் வலியால் வந்தது இல்லை, ரொம்ப ஒரு மாதிரி ஹாப்பினஸில் வந்தது. எஸ், அன்எக்ஸ்பெக்டடாக ஸ்டார்ட் ஆன இவங்களோட அந்த ஜேர்னி இப்போ ரொம்ப அழகான ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அஸ் அ கப்பலாக எண்ட் ஆகிருக்கு. ஐ ஹோப் அந்த கப்பலோட ஜேர்னி இன்னும் அப்படியே தொடர்ந்துட்டே இருக்கும். ஓகே, ஹாப்பி டூபி. ஹாப்பி டூபி என்னடா வேர்டு இது தெரியலடா, டக்குன்னு வாயில் வந்துடுச்சு, பட் நல்லா இருக்குல்ல, ஹாப்பி டூபி. ஓகே, முடிஞ்சிருச்சு, ஹாப்பியாக முடிச்சிட்டேன். டியூரேஷன் கம்மி தான், போதும் என்ன. எனக்கு ஹாப்பி. கியூட்டான்னு நானே சொல்லிக்க கூடாதுல, ஒரு ஸ்டோரி கொடுத்ததுக்கு அப்படியெல்லாம் சொல்லிக்கலாம். அப்புறம் இன்னொன்று நான் முக்கியமாக உங்ககிட்ட சொல்லியே ஆகணும், இதுக்கு நீங்கள் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ரிப்ளை பண்ணுங்கள். நான் சொல்லுவேன், நான் எடிட்டிங்லலாம் உட்காந்து வாய்ஸ் நான் எடிட் பண்ணிட்டு இருக்க மாட்டேன்டா. வாய்ஸ் ரெக்கார்ட் நான் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணும் போது ஏதாச்சும் மிஸ்டேக் வந்துச்சுன்னா அதை ரீ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னு. ஆனால் லைக் நான் ஏதாச்சும் உளரும் போது தானே ரீ ரெக்கார்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி சில இதை நான் அப்படியே ரெக்கார்ட் பண்ணிட்டே வந்துடுவேன், ஒரு ஃப்ளோவில் வரும்போது மறுபடியும் ரீ ரெக்கார்ட் பண்ணோன்னா அந்த ஒரு வைப் வராதுன்னு. ஸோ ஃபியூ டேஸ் அப்படி தான் போயிட்டுருக்குன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரில, முன்னாடி வீடியோஸ்லேயும் 1-2 வீடியோஸ்லேயும் அப்படி இருக்கும். நீங்கள் சொல்லுங்கள், ப்ளூப்பர்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல, அப்படியே ரெக்கார்ட் பண்ணவா? அது ஃபன்னாக இருக்கும். ஐ ஸ்வேர், கண்டிப்பாக அது ஃபன்னாக தான் இருக்கும். அப்படியே ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்துருவோமா? பிகாஸ் அது ஒரு மாதிரி எனக்கே சிரிப்பு வரும்டா, நல்லா மிஸ்ப்ரொனவுன்ஸ் பண்ணுவேன். அது ஒரு மாதிரி இருக்கும், எனக்கு ஜாலியான்னு சொல்ல முடியாது, இருக்கும். நீங்கள் சொல்லுங்கள், அந்த மாதிரி ப்ளூப்பர்ஸோடையே சேர்ந்து ரெக்கார்ட் பண்ணிடுவோமா அப்படின்னு. இல்லைக்கா வேணாம், இடையில ஏதாச்சும் காமெடி பண்ணி விட்டுட்டேன்னா அந்த வைப்பு போயிடும் அப்படின்னு. முக்கியமாக அந்த மாதிரி இடத்துலலாம் எனக்கு ஒரு மாதிரி சிரிப்பு ஏதாச்சும் தப்பாக வாயில் ப்ரொனவுன்சியேஷன் வந்துடும். சாரி, வாயில் ப்ரொனவுன்சியேஷன் வந்துடும்டா. ஸோ அதுக்கு தான் எப்படி பண்ண நீங்களே சொல்லிடுங்க. அப்புறம் இந்த தருணத்தில் நான் என் பாஸ்டர்ஸ்க்கு தேங்க் பண்ண கடமைப்பட்டிருக்கேன். சும்மா எஸ், ரியலி போன வீடியோவில் கமெண்ட் பண்ண அத்தனை நல்லுள்ளங்களுக்கும், இது வரைக்கும் எனக்கு கமெண்ட் பண்ணிட்டு இருந்த அத்தனை நல்லுள்ளங்களுக்கும், என்னை ஒரு வீடியோ விடாமல் என்னோட ஒவ்வொரு வீடியோவில் கமெண்ட் பண்ணுற என்னோட அழகிகளுக்கும், என்னடா நான் மட்டும் கவிதை மாதிரி வாசிச்சுட்டே இருக்கேன். சரி, ஓகே, என் பட்டு குட்டிங்களுக்கு, என் பாஸ்டவங்களுக்கு, ஓகே, என் பாஸ்டர்ஸ் எல்லாத்துக்கும் லவ் யூ ஆல். இதில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஐ நோ இப்போ வியூஸ் எல்லாம் அடி வாங்குது தான், பிகாஸ் இது நம்ம மேலே மிஸ்டேக், கன்சிஸ்டன்சி இல்லாமல் தான் போட்டுட்ருக்கோம். ஐ நோ, பட் இருந்தாலும் உங்களோட ஆர்மி ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணி விட்டு பாருன்னு சொல்லி தொல்லை பண்ணி விட்டுருங்க. ஓகே பாஸ்டர்ஸ், எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஹைப் ஆப்ஷனும் இருக்கும், அதை தட்டி விட்டு கொஞ்சம் எனாபிள் பண்ணி ஹைப் பண்ணி விட்டுருங்க. எனாபிள்லாம் இல்லை, ஹைப் தான் பண்ண முடியும். ஓகே, ஹைப் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் கமெண்ட் பண்ண முடியாதவங்க ஒரு லைக் ஏதாச்சும் கொடுத்துருங்களேன். ஓகே பாஸ்டர்ஸ், எல்லாரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டோரி வளவலா கொலன்னு பேசுறது இப்போ ஜாராவோட பழக்கமாச்சு. ஸோ அதனால சீக்கிரம் 2 கார்டை முடிச்சுட்டு போயிட்டே இருக்கேன். ஸ்டே சேஃப் அண்ட் ஸ்டே ஹெல்தி. லவ் யூ ஆல். சராங்கே.